ஒரு கிராமத்துக்குள்ளே போயிருந்தேன். அந்த வீட்டில் ஒரு தற்கொலை ஆவி. ஒரு சில நாட்களுக்கு முன்பாக சொந்த மகன் லவ் ஃபெயர்ல வீட்டுக்குள்ளே தூக்கு போட்டு செத்து விட்டான். அவன் லவ் பண்ணது ஒரு மந்திரவாதியினுடைய மகள். நிறைய சுத்தாவிகள் ஏவப்பட்டது. இந்த குடும்பத்தில் 15-20 நாளாக யாரும் தூங்க முடியல. பயங்கர ஆவி நடமாட்டம். நான் அந்த கிராமத்துக்கு போயிருந்தேன். பரிதாபமாய் வந்து கேட்டார், வீட்டுக்கு வாங்க. வீட்டுக்கு போனதான் அந்த ஆவிகள் நடமாட்டத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டேன். சரி, எல்லாம் வட்டமா உட்காருங்க, கர்த்தரை பாடுவோம். உன்னதமான அந்த பாட்டை பாட ஆரம்பிச்சேன். ஒரு ஸ்டான்ஸை கூட பாடி இருக்க மாட்டேன். எல்லாம் குரட்டை விட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. 20 நாளா தூங்கல. அவங்களுக்கு என்ன, ஒரு ஊழியக்காரர் நம்முடைய வீட்டில் வந்திருக்கிறார், எந்த தீமையும் நடக்காது, எழும்புற மாதிரி இல்லை. எனக்கு என்ன பண்ணன்னு தெரியல. அந்த நிலைமையில விட்டு போவான்னு விருப்பம் இல்லை. ஆகவே எல்லாம் தூங்கும்போது நாங்கள் நேரம் ஜோம் பண்ணிட்டு நானே கதவெல்லாம் மூடி லைட்டெல்லாம் அணைச்சி ஒரு லைட்டை மட்டும் போட்டு பக்கத்தில் ஒரு சோஃபா கிடந்தது. சோஃபாவில் சுருண்டு படுத்துக்கிட்டேன். காலைல 6 மணிக்கு 7 மணிக்கு எழும்போங்கன்னு பார்த்தா இல்லை, 9 மணி வரைக்கும். 15 நாளா 20 நாளா தூங்காதவங்க. சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில், குடும்பத்தில் பல துயர் நிகழ்த்தும் போது ஒரு ஊழியக்காரர் அங்கே வரும்பார், அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். 20 லட்சம் இஸ்ரவேலர் இருந்தாலும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரியர்கள் கால் வைக்கும் போதுதான் அந்த யோர்தான் பின்னிட்டு திரும்பும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு நாளும் கர்த்தர் உங்களுக்கு நியமிக்கப்பட்டு இருக்கிற ஊழியக்காரர்களை துக்கப்படுத்தாது. சந்தோஷமாக வேலை செய்யட்டும், சந்தோஷமா கர்த்தருடைய வார்த்தையை பேசட்டும், சந்தோஷமா உங்களுடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கட்டும். அப்போது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஒரு வீட்டை கட்டி பிரதிஷ்டை பண்ணும்போது கர்த்தருடைய ஊழியக்காரர்களை கூப்பிடுங்க. உங்களுடைய வீட்டை சுற்றிலும் இயேசுவுடைய இரத்தத்தை தெளித்து உங்களுடைய வீட்டுக்காக ஜெபம் பண்ணட்டும். அப்போது அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்.